மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. 129வது மாதத்தில் தடம் பதிக்கும் பாரத பிரதமரின் மனதின் குரல். 28/12/2025 பகல் 11:30 பொதிகை தமிழ் தொலைக்காட்சி. நமோ மற்றும் சாரல் ஆப்பில் பதிவு செய்து பிரதமரோடு பேசும் வாய்ப்பை பெறுங்கள். வி ரமேஷ் வழக்கறிஞர், மத்திய சென்னை மேற்கு மாவட்டம். உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருந்தாரு. தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தார். இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ஒரு லிஸ்ட் ஊடகங்களில் ஃபிளாஷ் அப் ஆகுது. உங்களுடைய பார்வை என்ன? இதுதான் விவாதிக்கப்பட்டதா? இந்த நம்பர்ஸ்லாம் உண்மையா? இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபேக். நான் கேள்விப்படுவது அதிமுகவினுடைய அவர்களுக்கு ஒரு 1-2 டீம் வச்சிருக்காங்க, அதிலிருந்து கசிய விடப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன். திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லை என்று சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட முக்கால்வாசி பேர் 75% நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக எடப்பாடியை வீழ்த்த முடியும். ஆகவே அது குறித்தும் பரிசீலிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எதிரி, எடப்பாடி பழனிசாமி துரோகி என்கிற வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த 2 வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆணவ படுகொலையோ வேங்கைவேல் போன்ற பிரச்சனைகளையோ உரத்து பேச முடியாத மௌனம் காக்கிற திருமாவளவன், எதற்கெடுத்தாலும் மோடி பூச்சாண்டி திமுக பேசுவதைப் போலவே வழிமொழிகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட திருமாவளவன், விஜய் கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை ஸ்வீகாரம் செய்கிற ஆபத்து உருவாகி இருக்கிறது என்று கதறுகிறார். காங்கிரஸை கழற்றி விட்டு திமுகவால் நின்று ஜெயிக்கவே முடியாது. காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் உரத்த குரலில் ஓங்கி சொன்னார், எங்களை விட்டு திமுகவால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார். வழக்கமாக பேட்டி கொடுக்கிற அறிவாளி RS பாரதி ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தார்? இதற்கு ஏன் ஓங்கி சொல்ல முடியவில்லை? காங்கிரஸை நாங்கள் கழட்டி விட்டால் காங்கிரசுக்குத்தான் வேறு கதி இல்லையே தவிர திமுக நிச்சயம் வெற்றி பெறும் சொல்ல வேண்டியதுதானே RS பாரதி? தைரியம் இருந்தால் இப்போது சொல்லுங்கள். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருந்தாரு. தமிழக பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்தார். இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ஒரு லிஸ்ட் ஊடகங்களில் ஃபிளாஷ் அப் ஆகுது. அதுல யார் யாருக்கு என்னென்ன சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டு 170 சீட்டு அதிமுக, 23 சீட்டு பாமக, அப்புறம் 23 சீட்டு பாஜகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இல்லை டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாம் இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இதுதான் விவாதிக்கப்பட்டதா? இந்த நம்பர்ஸ்லாம் உண்மையா? இந்த நம்பர்ஸ்லாம் ஃபேக். இது நான் கேள்விப்படுவது அதிமுகவினுடைய அவர்களுக்கு ஒரு 1-2 டீம் வச்சுருக்காங்க, அதிலிருந்து கசிய விடப்பட்டதாக நான் கேள்விப்படுறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய மூத்த அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமையிலான குழுவினர் நேற்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளரை சந்திப்பதற்கு முன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் மூத்த தலைவர்களோடு ஆலோசனை நடத்தினார்கள். அந்த ஆலோசனையின் போது கணிசமான எண்ணிக்கையில் தொகுதிகளை பெறுவதோடு நமக்கு அதிகமாக வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை வலியுறுத்தி பெற வேண்டும் என்பது முதற்கட்ட பூர்வாங்க கருத்தாக நிர்வாகிகளால் திரு பியூஷ் கோயல் அவர்களிடம் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு நட்சத்திர விடுதியில் இந்த சந்திப்பு என்பது நடந்தது அதிமுக நிர்வாகிகளோடு. அதிமுகவினுடைய நிலைமையை பற்றி நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். ஒரு காலத்திலே செல்வி ஜெயலலிதா அவர்களை தேடி தலைவர்கள் போய் சந்தித்த காலம் போய் இன்றைக்கு மத்திய அமைச்சரை அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதியிலே போய் சந்திக்கக்கூடிய நிலைமையில்தான் அதிமுக இருக்கிறது. ஆகவே அப்படி சந்திக்கிற சமயத்தில் பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. அதன் பிறகு வெளியிடப்பட்ட பட்டியல் என்பது எந்த விதத்திலும் அதிகாரபூர்வமானது அல்ல என்பதை என்னால் அறுதியிட்டு உறுதியாக கூற முடியும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமையோடு தொடர்புடைய 1-2 பேரோடு பேசினேன். அந்த மாதிரி எண்ணிக்கை எதுவுமே முடிவாகவில்லை என்று என்னிடத்திலே தெரிவிக்கப்பட்டது. இன்றைக்கு
அந்த பேச்சுவார்த்தையை விட அதற்கு சமமாக இன்றைக்கு காலை பத்திரிகைகளிலும் சரி, நேற்று இரவு தொலைக்காட்சியிலும் சரி, அதிமுக பாஜக பேச்சுவார்த்தைக்கு சமமாக முக்கியத்துவம் பெற்ற, கவனம் பெற்ற செய்தி என்பது முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி. அந்த அணி அதனுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று தினம் நடைபெற்று, அந்த கூட்டத்தின் இறுதியில் திரு எடப்பாடி பழனிசாமியோடு எந்த வகையிலும் உறவு கிடையாது, அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற முடிவு எடுக்கப்பட்டது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு என்று நான் பார்க்கிறேன். ஒரு வகையில் அது பாரதிய ஜனதாக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்றும் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா விரும்புகிறது. அதிமுகவுக்கு அந்த ஆர்வம் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. ஏன் ஓபிஎஸ் தரப்பு நேற்று அந்த முடிவை எடுத்தது என்பது ஒரு முக்கியமான கேள்வி. டைமிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் கேள்விப்பட்டது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை, குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை திரு ஓபிஎஸ் அவர்கள் டெல்லியில் சந்தித்த போது அவரை இன்னும் சிறிது காலம் பொறுத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதே போல் திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் விருப்பம். அவருக்கும் அழைத்து பேசுகிறோம், நேரம் தருகிறோம், பொறுத்திருங்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவல்களை சம்பந்தப்பட்ட 2 தரப்பினரிடமும் பேசி நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். இந்த நிலையில் நேற்றைக்கு முன்தினம் அல்லது நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் சென்னை வந்த நிலையில் ஒரு கர்த்தசிக்கு கூட நமக்கு ஃபோன் இல்லை, நம்மோடு இன்று மாலை பேசிய பிறகு தெரிவிப்பதாக ஒரு தகவல் வந்ததா என்று திரு ஓபிஎஸ்ஸிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் கேட்டிருக்கிறார்கள். அப்படி எந்த தகவலும் சொல்லப்படவில்லை என்றவுடன் அந்த அணி சேர்ந்த நிர்வாகிகள் கொதிநிலைக்கு போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரதிய ஜனதாவுக்காக நான் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி மிக பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பாஜக தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பாஜக சொல்லுவதை கேட்டுக்கொண்டு நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வேறு வாய்ப்புகள் இருக்கின்றன என்று அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசப்பட்டு, அதன் பிறகு அங்கே 2-3 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசி, முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் ஆவேசமாக பேசி, திரு ஓபிஎஸ் அவர்கள் அவர்களுடைய கருத்தை எல்லாம் நான் வழிமொழிகிறேன் என்று கூறி, எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தொடர்ந்து சந்தித்து வருகிற வரை அவரோடு சேர்வதற்கு பேச்சுக்கு இடமே இல்லை, அவரை வீழ்த்துவதுதான் நோக்கம் என்று ஒரு தீர்மானத்தை போட்டு முடித்து விட்டார்கள். இது பியூஷ் கோயல் சந்திப்பை விட அதற்கு சமமான முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறது இந்த செய்தி. சரி, அப்போ ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன? திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆப்ஷன் இல்லை என்று சொல்ல முடியாது. நேற்றைய தினம் அவர் அவருடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் கருத்தை வாய்மொழியாகவும் கேட்டிருக்கிறார், தனி அறையிலே எழுதியும் கேட்டு வாங்கியிருக்கிறார். நான் கேள்விப்பட்டது, கிட்டத்தட்ட 3/4 பேர் 75% நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி வைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக எடப்பாடியை வீழ்த்த முடியும், ஆகவே அது குறித்தும் பரிசீலிக்கலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது எதிரி, எடப்பாடி பழனிசாமி துரோகி என்கிற வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த 2 வாய்ப்புகளும் திறந்தே இருப்பதாக நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களோடு மிக நெருங்கி பழகியவன், மறைந்த முதலமைச்சரோடு செல்வி ஜெயலலிதா அவர்களோடும் நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றவன் என்ற முறையிலே திரு ஓபிஎஸ் அவர்களும் அவரோடு எனக்கு கடந்த ஒரு 15-20 ஆண்டுகளாக தொடர்பு உண்டு என்ற முறையிலே நான் அவருக்கு சொல்லுவது, செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2-3 முறை முதலமைச்சராக, தற்காலிக முதலமைச்சராக நியமனம் பெற்ற அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டு சேருவாரானால் அது சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படும். ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய, தீய சக்தி என்று குறிப்பிட்டு எதிர்க்கக்கூடிய விஜயுடன் சேர்ந்தால் அது சந்தர்ப்பவாதமாக பார்க்கப்படாது. அது ஒரு மாற்று சக்தியின் பின்னால் பலப்படுத்துவதற்காக போய் சேர்ந்ததாகத்தான் பார்க்கப்படும். இல்லை, ஆனால் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ விஜய் அவர்களுடைய கட்சியில் பேர் இணைகிறார் அப்படின்னா, அதை கூட்டணி வைக்கிறார் அப்படின்னா, இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ வரைக்கும் விஜய் ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறாங்கிற மாற்றுக்கருத்து இல்லை, பட் ஸ்டில் ஹீ இஸ் அன்டெஸ்டட் அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த மாதிரி முடிவை எடுக்கலாமா? ஹீ இஸ் அன்டெஸ்டட் என்பது உங்களுடைய பார்வை, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஹீ இஸ் நாட் டெஸ்டட். ஆனால்
டெஸ்டடாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிலைமை என்ன, கடைசியாக ப்ரூவன் ரெக்கார்டு என்ன, கடைசியாக அவர்கள் வாங்கிய ஓட்டு என்ன? 22%. என்னுடைய நினைவு சரியாக 21 புள்ளி சம்திங் 22%. இன்றைக்கு பல கருத்து கணிப்புகள் பல்வேறு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு போட்டியாளராக கருதுவது நடிகர் விஜயைத்தானே தவிர அதிமுகவை அல்ல. விஜய்க்கு போட்டியாகத்தான் திமுக இளைஞரணி மாநாடுகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. முதல் இளைஞரணி மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்றது. அதில் இளைஞர்களை விட 35-40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் மிக கணிசமாக அந்த பந்தலிலே காணப்பட்டார்கள். அதை நாம் தொலைக்காட்சியிலே பார்த்தோம். விஜய் அன்டெஸ்டட் என்று நான் சொல்லுவதை ஏற்கவில்லை. விஜய்க்கு மிக பெருமளவில் இளைஞர்களும் இளம் பெண்களும் மதம் அதே போல சிறுபான்மையினரும் கணிசமான அளவில் ஆதரவு அளிக்கிறார்கள். வெவ்வேறு கருத்து கணிப்புகள் குறைந்தபட்சம் 20 முதல் அதிகபட்சம் 28% வரை விஜய் ஆதரவு பெறுவார் என்று வெளிப்படுத்தி இருக்கின்றன. என்னை பொறுத்தவரை 25% நிச்சயமாக பெறுவார் பல தொகுதிகளில் என்று நான் பார்க்கிறேன். சில தொகுதிகளில் அவர் 30% தொட்டாலும் நான் வியப்படைய மாட்டேன். ஆகவே திரு டிடிவி தினகரன், திரு OPS, அதே போல் டாக்டர் கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் கைகோர்க்கும் போது அது ஒரு அணியாகத்தான் தெரியும், வலுவான அணியாகத்தான் தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு, டாக்டர் அன்புமணியினுடைய பிரிவோ அல்லது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோ விஜயுடன் கைகோர்க்குமானால் அந்த அணிதான் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கூட உருவாகும் என்று நான் பார்க்கிறேன். ஆட்சி அமைப்பதற்கு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு மேலே கூட வரும். நான் சொல்லுகிற அந்த 4 கட்சிகள் இருக்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பிரிவு, காங்கிரஸ், OPS, டிடிவி, புதிய தமிழகம் ஆக இப்படிப்பட்ட சக்திகளெல்லாம் சேரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக பலவீனமாக காட்சியளிக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு பெரிய ஓட்டே கிடையாது. திருமாவளவன் விஜயையும் சீமானையும் தாக்குவதற்கு காரணம் திருமாவளவனுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியில் விஜய் சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற கள நிலவரம்தான் அதற்கு காரணம். ஏற்படுத்தியிருக்கிறார் அல்லது ஏற்படுத்துவார் என்கிற அச்சம்தான் திருமாவை RSSனுடைய குழந்தை என்று விஜயை பார்த்து பேச வைக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலய வாசலில் அவர்களுக்கு சேவகம் செய்கிற கட்சியாக கொண்டு போய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நிறுத்தி இருக்கக்கூடிய திருமாவளவன் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆணவ படுகொலையோ வேங்கைவேல் போன்ற பிரச்சனைகளையோ உரத்து பேச முடியாத மௌனம் காக்கிற திருமாவளவன் எதற்கெடுத்தாலும் மோடி பூச்சாண்டி திமுக பேசுவதைப் போலவே வழிமொழிகிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட திருமாவளவன் விஜய் கட்சி தன்னுடைய வாக்கு வங்கியை ஸ்வீகாரம் செய்கிற ஆபத்து உருவாகி இருக்கிறது என்று கதறுகிறார். ஆகவே திருமாவளவனுடைய கட்சியினுடைய வாக்கு வங்கியில் விஜய் சேதாரத்தை ஏற்படுத்துவார். நாம் தமிழர் விஜய் எதிர்ப்பதற்கும் இதே காரணம்தான். ஆகவே விஜய் பல்வேறு கட்சிகளுடைய வாக்கு வங்கியில் பெருத்த சேதாரத்தை உண்டாக்குவார். அதன் மூலம்தான் அந்த எண்ணிக்கை வரப்போகிறது. திடீரென்று வரப்போகிற எண்ணிக்கை அல்ல அது. ஆகவே நீங்கள் கேட்பதைப் போல அது ஒரு வியப்புக்குரிய செய்தி அல்ல. ஒரு 5-6 கட்சிகள் அந்த அணியில் இடம்பெறுமானால், குறிப்பாகவும் சிறப்பாகவும் காங்கிரஸ் கட்சி அந்த முடிவை துணிச்சலாக எடுக்குமானால் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் என்பது நிச்சயமாக நிகழும். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இன்றைக்கு 2 கருத்துக்கள் உருவாகிவிட்டன. காங்கிரஸ் கட்சி என்னதான் மூடி மறைக்க முயற்சித்தாலும், நான் நேற்று கூட தமிழ்நாடு காங்கிரஸினுடைய மிக முக்கியமான நிர்வாகிகள் 2 பேரிடம் பேசினேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே இந்த மாதிரி ஒரு கருத்து உருவாகி இருப்பது உண்மைதான், மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. நான் இன்னொன்றும் கேள்விப்படுகிறேன். திரு ப. சிதம்பரம் அவர்கள் ஏதோ ஓரிரு கோரிக்கைகளுக்காக மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்ததாக நேற்றைய தினம் புகைப்படத்துடன் செய்திகள் வெளியிடப்பட்டன. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் காங்கிரசினுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்காது என்று தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதா என்று சில அரசியல் விமர்சகர்கள் சந்தேகிக்கிறார்கள். நானும் சந்தேகிக்கிறேன். காங்கிரஸ் கட்சி 2 நிலைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறதா என்று திமுகவுக்கு கவலை பிறந்திருக்கிறது, கலக்கம் உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறதோ என்று நினைக்கிறேன். இதை தவிர திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை தன்னுடைய கூட்டணிக்குள் உறுதி செய்து கொள்வதற்கு வெவ்வேறு நபர்களுக்கு, காங்கிரஸை சேர்ந்த சில பிரபலங்களுக்கு பலத்த கவனிப்புகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி அகில இந்திய அளவில் சில தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. காங்கிரஸை கழற்றி விட்டு திமுகவால் நின்று ஜெயிக்கவே முடியாது. காங்கிரஸை சேர்ந்த சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் உரத்த குரலில் ஓங்கி சொன்னார். அது நடந்து 2 நாள் ஆகவில்லை, 1 மாதம் கடந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்களை விட்டு திமுகவால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார்.
வழக்கமாக பேட்டி கொடுக்கிற அறிவாளி ஆர்.எஸ். பாரதி ஏன் வாயை மூடிக்கொண்டிருந்தார்? இதற்கு ஏன் ஓங்கி சொல்ல முடியவில்லை? காங்கிரஸை நாங்கள் கழட்டி விட்டால் காங்கிரஸுக்குத்தான் வேறு கதி இல்லையே தவிர திமுக நிச்சயம் வெற்றி பெறும் சொல்ல வேண்டியதுதானே ஆர்.எஸ். பாரதி? தைரியம் இருந்தால் இப்போது சொல்லுங்கள். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்கிறது, ராஜேஷ்குமார் சொன்னது. அதே போல கிரீட்ஸோடங்கிற ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு ஏன் திமுக வாய்மூடி மௌனம் காக்கிறது? அதற்கு 2 நாட்கள் கடந்து விட்டன. ஏன் இன்று வரை திமுகவால் பேச முடியவில்லை? திமுக பயந்து போயிருக்கிறது, காங்கிரஸ் வெளியே போனால் நம்ம நிலைமை என்ன என்று. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், காங்கிரஸ் தைரியமாக முடிவெடுத்து விஜய் என்று முடிவெடுத்து விட்டால் இந்த ஆட்சி ஆட்டம் காண ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் நினைப்பதைப் போல திமுக சர்வ வல்லமை பொருந்திய இயக்கம் அல்ல. திமுக இன்றைக்கு இருப்பது கூட்டணி பலம் பிளஸ் பணபலம் பிளஸ் அதிகார பலம். இந்த 3ஐ தவிர திமுகவுக்கு மீதியெல்லாம் மைனஸ் தான் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதில் இப்போ காங்கிரஸ் கட்சி கூட்டணி விட்டு வெளியே வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. பட் ஆனால் அவங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்றார், நாங்கள் திமுக கூட்டணி தான் தொடருவோம் அப்படின்னு சொல்றாரு. காங்கிரஸ் இருக்கக்கூடிய பலரும் திமுக கூட்டணி தான் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வின்னபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கும்னு. ஸோ இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவங்க எடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இந்த வின்னபிலிட்டி என்கிற வார்த்தை திமுகவால் அல்லது திமுகவுக்கு வேண்டிய சிலரால் கட்டமைக்கப்படுகிறது. வின்னபிலிட்டி இன்றைக்கு திமுக இருந்தால் ஏன் திமுக எல்லா கட்சிகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு பேரம் பேசுவதை விட மேலும் சில கட்சிகளை சேர்த்து கொள்ளக்கூட ஏன் துடிக்கிறது? உங்களுக்கு தான் அவ்வளோ வின்னபிலிட்டி இருக்கிறது சார். தனித்து போட்டியிட்டு தமிழ்நாட்டில் செல்வாக்கை நிரூபித்தவர் செல்வி ஜெயலலிதா மட்டும்தான். திமுகவுக்கு அந்த துணிச்சல் வரவே வராது. காங்கிரசுக்குள் அதிருப்தி குரல்கள் ஓங்கி ஒலிப்பது உண்மை, மிக நிச்சயமாக சொல்ல முடியும். செல்வ பெருந்தகை தப்பித்தவறி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரானவர். அவர் திமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்க வேண்டியவர். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக ஒரு விபரீதத்தால் அந்த பதவிக்கு வந்தவர். அவரை காங்கிரஸில் இருக்கக்கூடிய சீரியஸான ஒரிஜினல் காங்கிரஸ்காரர்கள் அவரை காங்கிரஸாகவே கருதவில்லை. இதுதான் உண்மை. ஸோ இந்த நேர்கால இறுதியான கேள்வி, அப்போது பன்னீர்செல்வம் இந்த கூட்டணி அமைச்சிச்சு அப்படின்னா ஒரு கூட்டணி மந்திரி சபைன்னு ஏற்கனவே விஜய் பேசியிருக்காரு. அப்படிங்கிற போது அப்பவும் விஜய் தான் முதல்வராக தொடர வாய்ப்பு இருக்கா, இல்லை அதிலேயே சேஞ்ச் வர வாய்ப்பு இருக்கா? பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் அப்படியெல்லாம் வரும் என்று நான் நினைக்கவில்லை. கூட்டணி மந்திரி சபைக்கு தாவேக தயாராக இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் ஒரு முறை உறுதி செய்கிறார்கள். அதுதான் அவர்கள் வீசுகிற முதல் தூண்டில். ஆகவே அந்த ஆசை என்பது அல்லது அந்த நோக்கம் என்பது டாக்டர் அன்புமணிக்கு இருக்கிறது, டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு இருக்கிறது. ஆகவே அதிகமான கட்சிகள் தங்கள் அணிக்குள் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் அதை செய்கிறது. அது வரவேற்கத்தக்க சிந்தனை என்பது என்னுடைய பார்வை. கூட்டணி மந்திரி சபை என்பது ஊழல் குறைவாக இருக்கும், ஊழல் முற்றிலும் ஒழிந்துவிடும் என்று நான் சொல்லவில்லை. திமுக ஆட்சி போல வரைமுறை இல்லாத ஊழல் இருக்காது, கேள்வி முறையே இல்லாத ஊழல். ஊழல் மந்திரிகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்கிற அணுகுமுறை, மீண்டும் எப்படி கோர்ட்டை கண்டித்தாலும் எப்படி அவர்களை மந்திரியாக்கலாம் என்கிற விபரீத சிந்தனை, இது அத்தனையும் திமுகவிடம் மண்டி இருக்கிறது. அது தவிர சமீப காலமாக தலை தூக்கி இருக்கிற திமுகவிடம் ஏற்கனவே கொஞ்சம் கீழே போய் மண்ணுக்குள் புதைந்திருந்து இப்போது மீண்டும் வெளிப்படுகிற அந்த ஹிந்து விரோத மனப்பான்மை, நாத்திகவாத பேச்சுக்கள், இவையெல்லாம் திமுகவினுடைய அபாயகரமான சிந்தனை, பிரிவினைவாத குரல்கள், அதனுடைய சாயல்கள் அவர்களுடைய பேச்சுக்களிலே வெளிப்படுகின்றன. மத்திய அரசை பற்றியே திரும்ப திரும்ப பேசி மாநில அரசை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாத நிலையில் இருப்பது, ஆட்சியினுடைய அவலட்சணங்கள் அதிகமாக பெருத்து கிடப்பதால் தமிழ்நாட்டினை பற்றி பேசாமல் எப்போது பார்த்தாலும் டெல்லியை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது, இந்த நிலை சரியாக பயன்படுத்தி கொள்ளாத ஒரு எதிர்க்கட்சி அதிமுக. ஆகவேதான் விஜய் இன்றைக்கு கூர்ந்து கவனிக்கப்படுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற முக்கியமான சிந்தனை, அதாவது தீவிர சிந்தனை அதிமுகவுக்கு இருக்கிறதா என்பதை எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த கட்சி தன் கைக்குள் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். இன்னொன்றும் நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டும். 4.5 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்திருக்கிறது, திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் மந்திரிகளுடைய ஊழலெல்லாம் வெளிக்கொண்டு வருவோம் என்று சொன்ன திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அதிமுக மந்திரி மீது கூட, முன்னாள் மந்திரி மீது கூட ஊழல் வழக்கு போடவில்லை. என்ன காரணம்? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா என்கிற சந்தேகம் வருகிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், விஜய் இன்றைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்தில் கவனிக்கத்தக்க சக்தியாக உயர்ந்தே வருகிறார். அவருடைய கிராஃப் என்பது ஏறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவினுடைய கிராஃப் என்பது ஏறுவதற்கு காலம் பிடிக்கும். எப்படி ஏறும்? எல்லோரையும் இழுத்து போட்டால் ஏறும். இப்போதுதான் பாஜகவோடு பேச்சுவார்த்தையே இறுதி செய்யக்கூடிய
நிலையில் அதிமுக உட்கார்ந்திருக்கிறது. அதுவும் முதல் சுற்று தான் முடிந்திருக்கிறது. அடுத்த சுற்று எப்போது என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் பேசுவது நிறுவனம் சார்ந்த கருத்து அல்ல. பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வலிமைக்கேற்ற தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும். தனக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அவசியம் பெற வேண்டும். களத்தில் கடும் போட்டியை பாரதிய ஜனதா எதிர்நோக்க வேண்டியிருக்கும். அதிமுகவை பற்றி நீங்கள் விடுங்கள். அதிமுக, நீங்கள் கஷ்டப்பட்டு பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்தியவர் அண்ணாமலை. இன்றைக்கு அதிமுக எப்படியாவது எதெல்லாம் தான் ஜெயிக்கவே முடியாது என்று கருதுகிறதோ அந்த தொகுதிகளைத்தான் பாஜக தலையில் கட்டுவதற்கு முயற்சிக்கும். அதற்கு பாஜக ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது என்கிற குரல் பாஜகவுக்குள்ளும் எழுந்துவிட்டது. ஆகவே இந்த தேர்தல் களம் என்பது திமுகவுக்கும் சுலபமானதல்ல, அதிமுக பாஜக கூட்டணிக்கும் சுலபமானதல்ல. சவாலாக விஜய் என்கிற சக்தி நடுவில் நிற்கிறார். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.